உங்கள் வீட்டு தண்ணி பில், கரண்ட் பில்லேருந்து எப்படி 500 ரூபா ஒன்று ஆஃபர் எடுக்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்டெம் குரு, நான் உங்கள் கிஞ்ச். இந்த ஆஃபரை எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் வந்து ஜீனி ஆப். இந்த ஜீனி ஆப் டயலாக்கால் வழங்கப்பட்டிருக்க ஒரு ஆப். ஸோ நம்பகத்தன்மையானது. இந்த ஜீனி ஆப் வழியாக நீங்கள் பில் பேமெண்ட் செய்யும்போது உங்களுக்கு 50% கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ 1000 ரூபாய்க்கு மேலதிகமாக நீங்கள் பேமெண்ட் செய்வீங்களா இருந்தால் உங்களுக்கு 500 ரூபா வரைக்கும் மட்டும்தான் கேஷ்பேக் கிடைக்க போகுது. இந்த ஜீனி ஆப் வழியாக நீங்கள் பில் பேமெண்ட் செய்யும்போது உங்களுக்கு 70 ரூபா ஒன்று சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 1000 ரூபா பில் கட்டுவீங்களா இருந்தால் 1070 ரூபா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து வெட்டுப்படும். ஆனால் அந்த மாத கடைசியில் உங்களுக்கு மின்சார பட்டியல் வரும்போது 1500 ரூபா கட்டப்பட்டதாக உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இப்படி செய்யும்போது 430 ரூபா லாபம் தான் கிடைக்க போகுது. ஸோ இது எப்படி எடுக்கிறேன்னு நான் இந்த வீடியோவில் படிப்படியாக காட்டுறேன். முதலாவதாக உங்கள் மொபைலில் ஜீனி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இவங்க கொடுத்துருக்க அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்ப்போம். இதில் 10% போனஸ் ரீலோட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஜீனி ஆப் வழியாக மொபைலுக்கும் டயலாக் டிவிக்கும் டயலாக் ப்ராட்பேண்டுக்கும் நீங்கள் போடுற ஒவ்வொரு ரீலோட்லேயும் 10% ஆஃபராக உங்களுக்கே திருப்பி கிடைக்கும். அடுத்ததாக போட்டிருக்காங்க கெதரட்ட பட்ஜெட் பில்லா, அதாவது CEB, சிலான் எலக்ட்ரிசிட்டி போர்ட், LECO, லங்கா எலக்ட்ரிசிட்டி கம்பெனி, அடுத்ததா WaterBoard. இந்த 3 நிறுவனங்களுக்கும் நீங்க செலுத்துற பில்ல 50% கேஷ்பேக் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. இதோட இன்னும் சில அட்வர்டைஸ்மெண்ட் இங்க இருக்கு. ஸோ இப்போ எப்படி இந்த கேஷ்பேக்கை நீங்க பெறுறதுன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லித்தரேன். முதலாவதா ஜீனி ஆப்பை ஓப்பன் பண்ணினதும் பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே நான் நிறைய பில் பேமெண்ட்டை சர்வ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இப்படி சர்வ் பண்ணியும் வைக்கலாம், அது உங்களுக்கு இலகுவா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஓல் பில் அல்லது வலது பக்க மேல் மூலையில் உள்ள ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி பில் பேமெண்ட் செய்ய முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு அட் அ பில்னு லிஸ்ட் ஒன்று ஷோ ஆகும். ஸோ முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் ரீலோட் பில் பேமெண்ட் உங்களுக்கு செய்ய முடியும். அதில் பார்த்தா டயலாக் மொபைல், டயலாக் ஹோம் ப்ராட்பேண்ட், டயலாக் டெலிவிஷன், டயலாக் CDMA, இந்த மாதிரி டயலாக் டெலிகம்யூனிகேஷனோட ஹச், ஏர்டெல், லங்கா பில்லும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலதிகமாக யூட்டிலிட்டியில் CEB, LECO, WaterBoard 3 கொடுத்துருக்காங்க. இந்த 3ல் நீங்கள் பண்ண போகிற பில் பேமெண்ட்டுக்கு 50% கேஷ்பேக் கிடைக்கும். இதுவே 1000 ரூபாய்க்கு அதிகமாக பில் பேமெண்ட் செய்தால் 500 ரூபா உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் பெரும்பாலும் உள்ள அவ்வளவு பேங்க் கிரெடிட் கார்ட்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு கிரெடிட் கார்டு பேமெண்ட் ஜீனி ஆப் வழியாக மிக இலகுவாக மேற்கொள்ள முடியும். அதுக்கு அடுத்ததாக ஜெனரல் இன்சூரன்ஸ் இருக்குது. இதுவும் இலங்கையில் காணப்படுற பல இன்சூரன்ஸ் கம்பெனி இங்கே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் இன்சூரன்ஸ் பேமெண்ட் ஈஸியாக செய்ய முடியும். அடுத்ததா ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூட், அது மாதிரி டொனேஷன், ட்ராவல், டெலிவரி, பிக்மி, ஊபர் போன்றவற்றுக்கும் இதில் நீங்கள் பேமெண்ட் செய்ய முடியும். அதர் இன்ஸ்டிடியூட், ஸோ இதில் நீங்கள் முனிசிபல் கவுன்சில் டேக்ஸ் கூட பே பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் செஞ்சு கேஷ்பேக் எப்படி ரிசீவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் செய்ய போகிறேன். அதுக்காக CEBயை கிளிக் பண்ணுறேன். இப்போ அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்லில் பார்த்து அக்கௌண்ட் நம்பரை இங்கே இன்செர்ட் பண்ணுங்க. கீழே நிக் நேம் ஒன்று கேட்டிருக்காங்க, ஏதாவது ஒரு நிக் நேம் கொடுத்து சர்வ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சர்வ் பண்ணி வச்சிருக்க ஒரு யூட்டிலிட்டி பில்லை எடுத்து அதில் பேமெண்ட் செஞ்சு காட்டுறேன். இப்படி நீங்கள் சேவ் பண்ணும் போது அது ஃபேவரைட்ஸில் எட் ஆகிரும். ஸோ ஃபேவரைட்ஸில் போய் நான் அந்த பில் பேமெண்ட்டை செய்ய போகிறேன். இப்போது CEBயை செலக்ட் பண்ணினதும் அக்கௌண்ட் நம்பர் ஷோ ஆகுது. அமௌண்ட்டுங்கிற ஃபீல்ட் மட்டும் ஃப்ரீயாக இருக்குது. அந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது 1500 ரூபா பில் பேமெண்ட் செய்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி என் டெபிட் கார்டை இங்கே சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். அது தான் மை பிஓசின்னு காட்டுது. இதுவே நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுவீங்களா இருந்தால் அங்கே எதுவும் காட்டாது. கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு கார்டு டீட்டெயில் கேட்கும். ஸோ நான் இப்போ கண்டினியூ பண்ணுறேன். இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் இங்கே 2 கார்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இங்கே நான் அட் அ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு, அட் அ சேவிங் அக்கௌண்ட் 2 தான் காட்டும். நீங்கள் இதில் அட் அ கிரெடிட் கார்டை கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய கார்டு டீட்டெயில், எக்ஸ்பைரி டேட், CVN நம்பரும்
கேட்பாங்க. ஸோ நான் இந்த பில் பேமெண்ட் செஞ்சு முடிய ஒரு கார்டை எப்படி எட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போது நான் இங்கே ஆல்ரெடி சர்வ் பண்ணி வச்சுருக்க ஒரு டெபிட் கார்டை செலக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ கன்ஃபர்மேஷனுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் வெட்டப்படுற டோட்டல் அமௌண்ட்டை காட்டுறாங்க. பில் அமௌண்ட் 1500 ரூபாய் தான் பே பண்ண போகிறீங்க. இதுக்கு டிரான்சாக்ஷன் ஃபீயாக ஒரு 70 ரூபாய் டெக்ஸ் எடுக்கிறாங்க. அடுத்ததாக CEB அக்கௌண்ட் நம்பர்னு காட்டியிருக்காங்க. இது அவ்வளவும் சரியாக இருந்தால் கன்ஃபார்ம் கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ டிரான்சாக்ஷன் சப்மிட்டட்னு கன்ஃபர்மேஷன் மெசேஜோட ரெஃபரன்சஸ்க்காக ஒரு டிரான்சாக்ஷன் ஐடியும் கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் சக்ஸஸ்னு உடனடியாக ஜீனி ஆப் வழியாக உங்களுக்கு எஸ்எம்எஸும் ரிசீவ் ஆகியிருக்கும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ஐடியை நீங்கள் நோட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு மெசேஜாக அது ரிசீவ்ட் ஆகும். அப்படி இல்லைனா உங்களால் ஹோம் பேஜில் போய் டிரான்சாக்ஷனும் எடுத்து பார்க்க முடியும். ஸோ நான் இப்போ கட்டின பில் பேமெண்ட் எலக்ட்ரிசிட்டி போர்டில் கிடைச்சிருச்சான்னு நான் உடனடியாக செக் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்காக நான் என் மொபைலில் உள்ள CEB கேரை ஓப்பன் பண்ணி எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் பில் பேமெண்ட் செஞ்ச உடனே எனக்கு பேமெண்ட் லொக்கேஷன் டயலாக்னும் நான் கட்டின அமௌண்ட் 1500 ரூபாயும் இங்கே ஷோ ஆகுது. ஸோ இப்போ தான் பில் பேமெண்ட் போனனால இன்னும் CEB அதை கன்ஃபார்ம் பண்ணலை. CEB இதை கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு பிறகு பேமெண்ட் மோட் கேஷ்னு சேஞ்ச் ஆகிரும். ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நான் டயலாக் வழியாக நிறைய பேமெண்ட் செஞ்சுருக்கேன். அதெல்லாம் கேஷ்னு இங்கே ஷோ ஆகுது. அதோட பார்த்தீங்கன்னா நான் 10ஆம் மாதம் 9ஆம் தேதி டயலாக் வழியாக 2 பேமெண்ட் செஞ்சுருக்கேன். ஒன்று பீப்புள்ஸ் பேங்க், மற்றது டயலாக். திருப்பி 19ஆம் தேதி பீப்புள்ஸ் பேங்க்கில் இன்னொரு 600 ரூபாய் பில் பேமெண்ட் செஞ்சுருக்கேன். ஸோ எனக்கு அடுத்த மாதம் முதல் வீக்கில், அதாவது 11ஆம் மாதம் 4ஆம் தேதி 500 ரூபாய் கேஷ்பேக் ரிவார்டு ஒன்று கிடச்சிருக்கு. அது நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லில் ஹெட் ஆகும். அதுக்கு அடுத்ததாக 11ஆம் மாதம் 13ஆம் தேதி டயலாக்ல நான் 1930 ரூபா ஒன்று பே பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக் 12ஆம் மாதம் 6ஆம் தேதி 500 ரூபாய் டயலாக்லேருந்து பேமெண்ட் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இது மாதிரி நான் 12ஆம் மாதம் 11ஆம் தேதி பண்ணின பில் பேமெண்ட் எனக்கு அடுத்த மாதம் முதல் வீக்கில் 500 ரூபாய் ரிவார்டு ஒன்று கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 2000 ரூபாய் பில் வருமா இருந்தால் நீங்கள் 1500 ரூபாய் கட்டினாலும் போதும், உங்களுக்கு 500 ரூபாய் ரிவார்டு ஒன்று கிடைக்கும். ஸோ 2000 ரூபாய் பில் கட்டுப்பட்டுரும். இதுவே 1500 ரூபாய் பில் பேமெண்ட்டாக இருந்தால் நீங்கள் 1000 ரூபாய் கட்டினா போதும், உங்களுக்கு அடுத்த மாதம் 1500 ரூபாய் கட்டுப்பட்டு பில் கிடைக்கும். இதுவே 1000க்கு குறைவாக கட்டுவீங்களா இருந்தால் நீங்கள் கட்டுற தொகையின் 50% உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நான் WaterBoardக்கும் பில் பேமெண்ட் ஒன்று செஞ்சு காட்டுறேன். அதுக்காக அட் அ பில்லை WaterBoardை செலக்ட் பண்ணி அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ அதுக்கு நான் நிக்நேமும் ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஃபேவரேட்டில் போய் ஆட் பண்ண பில்லுக்கு 1000 rupees ஒன்று பேமெண்ட் செய்ய போகிறேன். ஸோ முதல் செஞ்ச மாதிரியே கார்டையும் செலக்ட் பண்ணுறேன், கண்டினியூ பண்ணிக்கொள்கிறேன். இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும், WaterBoardக்கு டிரான்சாக்ஷன் ஃபீயாக 50 ரூபாய் மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்கிறேன். இந்த பேமெண்ட் கிடைச்சிருச்சான்னு நான் செக் பண்ணுறதுக்கு WaterBoard செல்ஃப் கேர் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும், பேமெண்ட் இன்னும் ரிசீவ் ஆகலை. ஸோ ரியல் டைமாக WaterBoard செல்ஃப் கேருக்கு இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ இதுக்காக நான் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை அட்டாச் பண்ணுறேன். பேமெண்ட் இங்கே WaterBoard செல்ஃப் கேர்லேயும் அப்டேட் ஆகி வந்திருக்கு. ஸோ WaterBoard ரியல் டைமாக அப்டேட் ஆகலை. இதுக்காக நான் ஒரு 2 days வெயிட் பண்ணேன். இதே மாதிரி நீங்கள் உங்கள் பில்ஸ் எல்லாம் இந்த ஜீனி ஆப் வழியாக பில் பேமெண்ட்டாக செய்யும் போது உங்களுக்கு கேஷ்பேக் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இது நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு பில்லுக்குமே கிடைக்கும். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் இப்போவே நீங்கள் பில் பேமெண்ட் செய்யுங்க. ஸோ எப்படி உங்கள் கார்ட்ஸ் அண்ட் ஆட் பண்ணுறேன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இதுக்காக நீங்கள் ஹோம் பேஜில் போய் கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் சர்வ் பண்ணி வச்சுருக்க கார்ட்ஸ் ரெண்டும் ஷோ ஆகுது. நீங்கள் வலது பக்க மேல் மூலையில் உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்கள் கார்டை ஆட் பண்ணணும். ஸோ அடுத்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஆட் கிரெடிட் ஓ டெபிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஆட் கார்டுங்கிற விண்டோ ஓப்பன் ஆகும். உங்கள் கார்டில் உள்ள 16 டிஜிட் நம்பரை இன்சர்ட் பண்ணி எக்ஸ்பைரி டேட்டும் பிவிசி நம்பரும் கொடுத்து உங்களுக்கு இந்த கார்டு சர்வ் பண்ணணுமா இருந்தால் கீழே டிக் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த பில் பேமெண்ட் செய்யும்போது நீங்கள் இந்த டீட்டெயிலை கொடுக்க தேவையில்லை, நான் இப்போ செஞ்ச மாதிரி. அப்படி இல்லைனா அன்டிக் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள்.